தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. நாட்டின் சுகாதாரத்துறையில் பல்வேறு முன்னேற்றங்களை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. ஆனால் இந்த திட்டங்கள் பெருந்தோட்டப்புறங்களில் எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பது கேள்விக்குறியே. ஹல்துமுல்லை பிரதேச சபைக்குட்பட்ட உடவெரிய பெருந்தோட்டத்தில் சுமார் 5000 பேர் வரையில் வாழ்கின்றனர். இது இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்கிய ஒரே ஒரு வைத்தியசாலையாகும். இருப்பினும் இன்று இதனூடாக எந்தவித சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு செயலிழந்துள்ளது. உடவெரிய தோட்ட வைத்தியசாலை இவ்வாறு செயலிழந்து செல்கின்றமை இப்பகுதி மக்களின் சுகாதார தேவைகளை பெரிதும் பாதித்துள்ளது. வைத்தியர்களும் தாதியர்களும் இல்லாமையே இங்குள்ள பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. அது முக்கியமான பிரச்சனை வந்து வைத்தியசாலையில் எங்களுக்கு திடீர்னு ஒரு பிரசவ வலி ஏற்பட்ட ஒரு தாய் வலி ஏற்பட்டாலும் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு அவங்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்க முடியாத காரணம் வைத்தியர் இங்கே ஒன்றும் இல்லை. வைத்தியசாலை கட்டு பல கொண்டு வாழ் சேவை பண்ணியும் வைத்தியர்கள் இல்லை, அது சிற்றுவலி யாருமே கிடையாது. அப்படி நோயை கொண்டு போனாலும் தீத்தலா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும். சின்ன ஒரு காயங்கள் ஏற்பட்டாலும் பொருளாதார ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகணும். அங்கே சிகிச்சை அளிக்கக்கூடிய வைத்தியரோ யாருமே இங்கே இல்லை. அதனால சக்தியின் மூலம் கூடிய சீக்கிரம் நல்ல தீர்வு எடுத்துக்கொண்டு நாங்கள் அனைவரும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வைத்தியசாலைக்கான கட்டிடம் உட்பட மின்சாரம் மற்றும் நீர் ஆகிய வசதிகள் காணப்படுகின்ற நிலையில் இந்த வைத்தியசாலை இவ்வாறு செயற்பாடின்றி காணப்படுகின்றது. ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கு. இப்ப பிள்ளைகளுக்கு எந்த நோய் வந்துட்டாலும் கொண்டுட்டு போறதுக்காக எந்த வசதியும் கிடையாது. மருந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் கொண்டு போறோம், அந்த பர்லாந்த இல்லாட்டி தியத்தெல்லாம் கொண்டு போகணும். சரியான பிரச்சனைகள் அடிபடுறோம். இதுதான் டாக்டர் மாதிரி இல்லை. ஹாஸ்பிட்டலை கட்டி போட்டு டாக்டர் மாதிரி ஒருத்தர் வர்றதில்ல. டாக்டர் மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. எந்த வசதியும் இல்லை. இந்த வசதிகளை செஞ்சு கொடுத்தீங்கன்னாவே பெரிய உதவி எங்களுக்கு. இப்போ கோடிக்கணக்கில் செலவழித்து இந்த வைத்தியசாலை அமைச்சிருக்கு. ஆனால் ஒரு சின்ன ஒரு டாக்டரோ ஒரு நேர்ஸ்மார்களோ இல்லாமல் பெரும் அவதிப்படுறாங்க. அவதிக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குது. ஏன்னா இப்போ நோயாளிகள் சின்ன நோயாளிகளும் வேறு இடங்களுக்கு தான் செல்ல போகுது. அது வாகன வசதி அந்த நேரத்தில் இல்லாமையும் எத்தனை பேர்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த ஒரு டாக்டர் சரி ஒரு நேர்ஸ் சரி இங்கே போட்டு ஒரு சிகிச்சை அளிக்குமாறு அவசர சிகிச்சைக்கு நாங்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறோம். மக்களின் வேண்டுகோளை செவிசாய்த்து இலவச சுகாதார சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு இவர்களும் உரித்துடையவர்கள் அல்லவா? உடவெரிய தோட்ட மக்களுக்கு சிறந்த வைத்தியசாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் எப்போது உதயமாகும்? மக்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? ஊவா மாகாண சுகாதார அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு.